வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிச்சிட்ருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு 248 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசுங்க. பொங்கல் பரிசு டோக்கன்களை அரசியல் கட்சியினர் இனி கொடுக்கவே கூடாது. புது ரூல்ஸு தமிழ்நாடு அரசு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் அரசியல் கட்சியினர் இந்த பொங்கல் பரிசு டோக்கனை வீடு வீடாக கொண்டு போய் விநியோகிக்க கூடாது. ரேஷன் கடை ஊழியர்கள் மட்டும்தான் இதை விநியோகிக்கணும். பொங்கல் பரிசு தொகுப்புக்காக 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. பொங்கல் பரிசு டோக்கன் விநியோகம் குறித்து கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. முழு விவரத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து வகை அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதற்காக 248.67 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய அனுமதி அளித்தது தமிழக அரசு. புதன்கிழமை ஆகிய டிசம்பர் 31 அன்னைக்கு ஒரு அரசாணையை பிறப்பிச்சிட்டாங்க. இந்த தொகுப்புகளை வழங்குவதற்காக டோக்கன்கள் பயனாளிகளுக்கு விரைவில் விநியோகிக்கப்பட உள்ளன. தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியாக கொண்டாட தமிழக அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு அடங்கிய ஒரு தொகுப்பை வழங்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் பரிசு தொகை வழங்கப்படவில்லை. எல்லோருமே எதிர்பார்த்தீங்க, ஆனால் பரிசு தொகை வரல அப்படின்ட்டு கோபமாக இருப்பீங்க. தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புக்காகவே இந்த டைம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான விதிமுறைகளை தளர்த்திருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் நியாய விலை கடைகளை சாராத வெளிநபர்களோ அரசியல் சார்ந்த நபர்களோ பொங்கல் பரிசை டோக்கன்களை விநியோகம் செய்யக்கூடாது என்று ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ். பொங்கல் பரிசு டோக்கன்களை அந்தந்த ரேஷன் கடை பணியாளர்கள் மட்டுமே நேரடியாக குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டும் என்ற உத்தரவு. மேலும் ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கனை அச்சிட்டு விநியோகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என மண்டல இணை பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க ஸ்டாகிங் சிஸ்டம். ஸோ பொங்கல் பரிசோடைய டோக்கன் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதாங்க இந்த பொங்கல் பரிசோடைய டோக்கன். பொங்கல் பரிசு தொகுப்பு 2026. கடையின் பெயர் குடும்ப அட்டைதாரர் யாரோ, அப்புறம் பெயர் கடை அட்டை எண், ஓகேங்களா, அப்புறம் கிராமம் தெரு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் நாள், ஓகேங்களா. ஸோ எந்த நாளில் வழங்குறாங்க, நேரம், அப்புறம் விற்பனையாளருடைய சிக்னேச்சர், டோக்கன் எண், என்ன டோக்கன் உங்களுக்கு வழங்குறாங்களோ அந்த டோக்கன் எண்ணை அந்த இடத்துல போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதை பெற்று தான் நீங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்ன இருக்கும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறீங்க. பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீர கரும்பு வழங்குவதற்காக 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அனுமதித்துள்ளதுங்க. 1 கிலோ பச்சரிசி 35 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. எனினும் தற்பொழுதைய கொள்முதல் செலவினங்களுக்கு ஏற்ப உத்தேசமாக 1 கிலோ 25 முதல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு அரிசி கொள்முதல் செய்து வழங்கும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு NCF நிறுவனத்தின் மூலம் கொள்முதல் செய்வதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ சர்க்கரை 42 ரூபா நிர்ணயிக்கப்பட்டது. தற்பொழுதைய கொள்முதல் செலவினங்களுக்கு ஏற்ப 48 ரூபா, போக்குவரத்து செலவு மற்றும் வெட்டுக்கூலி உட்பட 38 ரூபாய்க்கே கொள்முதல் செய்யலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. வேஷ்டி சேலை பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து வழங்க போகிறாங்க. இதற்காக 1,77,22,000 வேஷ்டிகளும் சேலைகளும் நெஞ்சிட்ருக்காங்க. எல்லாமே கொடுத்துட்டீங்க சார், எல்லாமே வந்துருச்சு, இந்த பரிசு தொகை வருமா வராதான்? இப்போ கேட்குறதே ஒரே ஒரு கேள்வி தான். எல்லார் மத்தியிலுமே ஒரே ஒரு டவுட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த பரிசு தொகை எவ்வளவு, பொங்கலுக்கு பரிசு தொகை எவ்வளவு அளிக்கப்படும் என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விரைவில் வெளியாகும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த 2023-24 ஆண்டுகளில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவற்றுடன் சேர்த்து தலா 1000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. 2005 எதுவும் பொருட்கள் மட்டும் வழங்கப்பட்டது, பரிசு தொகை வழங்கலை. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த டைம் பரிசு தொகை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. ஆகையால் பரிசு தொகை குறித்த அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும்.
5000 ரூபாய் கண்டிப்பாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.